காலம் ஒரு புதிரான மாயக் கண்ணாடி. சிலவற்றை அழிக்கிறது, சிலவற்றை மறைக்கிறது. ஆனால் சில நேரங்களில் பேரழிவே வரலாற்றின் கதவுகளைத் திறக்கும். 2004ஆம் ஆண்டு இந்தியப் பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமி தமிழகக் கடற்கரையை தாக்கியபோது அது அழிவை மட்டுமே அல்ல, 2200 ஆண்டுகள் மண்ணுக்குள் புதைந்திருந்த ஒரு இரகசியத்தையும் வெளிப்படுத்தியது. அதுவே இந்தியாவின் மிகப் பழமையான முருகன் ஆலயம். மாமல்லபுரத்துக்கு அருகில் உள்ள சாளுவன்குப்பம் பகுதியில் சுனாமிக்குப் பின் ஏற்பட்ட மண் அரிப்பில் தொல்லியல் ஆய்வாளர்களின் கண்களில் பட்டது அந்த கல் அமைப்பு. அது ஒரு சாதாரண பாறை அல்ல. 2200 ஆண்டுகளுக்கு முந்தைய சங்க காலத்து முருகன் கோவிலின் சுவடாக இருந்தது. அகழாய்வில் கண்டறியப்பட்ட முக்கியமான உண்மை என்னவெனில், இங்கு கோவில் 2 அடுக்குகளாக கட்டப்பட்டுள்ளது. கீழே செங்கல் கட்டுமானம் இருந்தது. அது சங்க காலத்துக்குரிய ஆதி ஆலயம். அதன் மேல் கிபி 8ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்ட கிரானைட் கோவில் அமைந்தது. இதன் திசை அமைப்பும் வியப்பாக இருந்தது. இது வடக்கை நோக்கியது. ஆனால் பின்னர் உருவான ஆகம மரபு கோவில்கள் கிழக்கு அல்லது மேற்கை நோக்கி இருந்தன. இதனால் இது ஆகம மரபு உருவாகும் முன் கட்டப்பட்டதாக உறுதி செய்யப்பட்டது. இந்த ஆலயம் முருகனுடையது என்பதை நிரூபித்த 2 முக்கிய ஆதாரங்கள் இருந்தன. முதலில் முருகனின் தெய்வீக சின்னமான கிரானைட் வேல் கண்டெடுக்கப்பட்டது. அது வீரத்தையும் தெய்வீக பாதுகாப்பையும் குறிக்கும். இரண்டாவது, குரவை கூத்து ஆடும் பெண்களின் பலகை கிடைத்தது. சங்க இலக்கியங்களில் மலைகளின் கடவுளான முருகனை வழிபடும்போது பெண்கள் ஆடும் இந்த பண்டைய நடனம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு அந்த சின்னங்கள் செதுக்கப்பட்டிருந்ததால் இந்த ஆலயம் சங்கத் தமிழ் கலாச்சாரம் முருகனை ஆழமாக வழிபட்டதற்கான உறுதியான சான்று ஆனது. மேலும் கார்பன் 14 ஆய்வுகள் இந்த பகுதி பல நூற்றாண்டுகளாக கடல் அலைகளால் தாக்கப்பட்டதை காட்டுகின்றன. கிபி 5ஆம் நூற்றாண்டிலும் 11ஆம் நூற்றாண்டிலும் கடல் சுழல்கள் இப்பகுதியை தாக்கியுள்ளன. ஆனால் கடல் இந்த ஆலயத்தின் தெய்வீகத் தொன்மையை அழிக்க முடியவில்லை. இன்றைய முருகன் வழிபாடு உண்மையில் இந்த சங்ககால கோவிலிலிருந்தே தோன்றியது எனக் கருதப்படுகிறது. அந்நாளில் குறிஞ்சி நிலத்தின் கடவுளாக வழிபட்ட முருகன் காலப்போக்கில் பல்லவர் காலத்தில் தமிழகத்தின் பிரதான தெய்வமாக உயர்ந்தார். அந்த மாற்றத்தின் உயிருள்ள சான்றுதான் சாளுவன்குப்பம் முருகன் கோவில். ஒரு பேரழிவுக்குப் பின் மண்ணிலிருந்து வெளிப்பட்ட இந்த கோவில் தமிழரின் தொன்மையான ஆன்மீகமும் கலாச்சாரமும் தன்னுள் மறைந்திருந்த வரலாற்று கருவூலமாக திகழ்கிறது.